இந்த அசிங்கம் தேவையா? உதயநிதி ஸ்டாலினை வறுத்தெடுத்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சராக ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரிஷாவில் நடந்த அந்த பயங்கரமான அந்த ரயில் ரயில் விபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமைச்சர்கள் எல்லாமே போயிருந்தாருங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற நம்ம உதயநிதி ஸ்டாலினும் அந்த இடத்துக்கு போயிருந்தாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அங்கே போயிருக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் என்ன அப்படியே கண் கிளாஸ் எல்லாம் போட்டு போனதுனால வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சியான வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 பயங்கரமான ஒரு ஒரு இதை இது பண்ணிட்டாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாடே ஒரு மீளா துயரத்தில் மரண ஓலத்தில் வந்து இருக்கிற டைமில் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வேலை தேவையா அப்படின்ற மாதிரி வந்து முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார், அதிமுகவின் அமைச்சரான ஜெயக்குமார் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு இதை குண்டை தூக்கி போட்டிருக்காருங்க. ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொழப்பு? மக்களே வந்து பார்த்திங்கன்னா மீளா துயரில் வந்து பார்த்திங்கன்னா நாடே மீளா துயரில் இருக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கண்களே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க தவிக்கிறது. அந்த மாதிரியான ஒரு செயலில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியை போட்டுக்கின்னு அங்கே போய் ஸ்டைலாக நின்றுட்டு வர்றதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மாடலா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஜெயக்குமார். இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சருக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு முறை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாள் அமைச்சராக ஜெயக்குமார் சொல்லியிருக்காருங்க. இந்த அசிங்கம்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர், அதாவது ஜெயக்குமார் சொல்கிறாரு அப்படின்றத விட மக்களே இது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய துயம் இந்தியாவிற்கே ஒரு புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்த ரயில் விபத்து வந்து பார்த்திங்கன்னா பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்க மக்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க, 900க்கும் மேற்பட்டோர் வந்து பார்த்திங்கன்னா காயமடைந்திருக்காங்க. இந்த டைமில் இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை தாங்க ஏற்படுத்தியிருக்கு உதயநிதி ஸ்டாலின் மேலே. இனிமேலாவது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக முறையாக வந்து பார்த்திங்கன்னா போவாரா, இல்லை மீண்டும் இந்த மாதிரியே தான் போய் அசிங்கப்படுவாரா அப்படின்னு பொறுத்து தாங்க பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல் ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வருங்க. தேங்க்யூ.